நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே ஒரே ஒரு வாட்டியாவது இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்டிருப்போம். இன்னும் எத்தனை வாட்டி தான் தோத்துக்கிட்டே இருக்க போறோம்? எப்பதான் நமக்கு ஃபைனலா விக்டரி வரும்? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எப்பயுமே என்னோட 100% கொடுக்குறேன், ஆனா இந்த விக்டரி மட்டும் என்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயங்களை கூட செய்ய விடாம இந்த டிசப்பாயின்மெண்ட் நம்மள ஸ்டாப் பண்ணியிருக்கும். ஒரு வெறுப்பை நமக்குள்ளேயே கிரியேட் பண்ணியிருக்கும் இல்லையா? ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஸ்டோரியை உங்களுக்காக இப்போ சொல்கிறேன். மனுஷன் நிலாவில் கால் வச்சான். ஆனால் அது ஃபஸ்ட்டு வச்சது யார் அப்படின்னு கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங் சார்னு எல்லாருமே என்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவீங்க இல்லையா? ஆனால் அவர் அங்கே பத்திரமா போய் கால் வச்சுட்டு திரும்ப பத்திரமா பூமிக்கு வரத்துக்கு எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் இருந்தது, எத்தனை பேர் தோற்று போனாங்க, அந்த தோல்விகள்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன, அந்த கற்றுக்கிட்டதை வச்சு எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங்கை நம்ம பத்திரமா நிலாவுக்கு அனுப்பணும், திரும்ப எப்படி கொண்டு வந்தோம், அந்த கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெறும் 5 நிமிஷத்தில். எல்லாமே கனவுகளோட தான் ஆரம்பிக்கும். கனவு காணுங்கன்னு சொல்லி நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவரே நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி ஒரு கனவை தான் மே 25 1961 யூஎஸ் பிரசிடென்டான ஜான் எஃப் கென்னடி சொல்றாரு. என்ன கனவு தெரியுமா? அது நம்ம அமெரிக்கா, அதாவது அவங்க நாடு சரியா, யூஎஸ் என்ன செய்யணும் அப்படின்னா 1970 அடுத்த 9 வருஷத்துல நம்ம பூமியிலிருந்து ஒரு மனுஷனை பத்திரமா நிலாவுக்கு அனுப்பி அவனை நிலாவில் நிறுத்தி திரும்ப நிலாவில இருந்து பூமிக்கு பத்திரமா கொண்டு வரணும். இதை ஒரு சேலஞ்சா எடுத்து நாசா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதோட விட்டாரா? இல்லை. அப்படியே அடுத்து ஒரு வருஷத்துல அடுத்து 1962 செப்டம்பர் மாதம் அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, தேவையில்லாமல் நிலாவுக்கு போகிறதா முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு. ட்ரூலி அது இன்றைக்குமே எனக்குமே இன்ஸ்பிரேஷன் தான், உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வி சூஸ் டு கோ டு த மூன் அண்ட் டூ அதர் திங்ஸ் நாட் பிகாஸ் தே ஆர் ஈஸி பட் பிகாஸ் தே ஆர் ஹார்ட். நம்ம நிலாவுக்கு போனோம் இல்லை இந்த மாதிரி ஒரு சில கஷ்டமான விஷயங்களை ஏன் செய்யணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா அது ஈஸி கிடையாது, கஷ்டமான விஷயங்களை இந்த உலகத்தில் ஒரு சில பேரால் மட்டும்தான் செய்ய முடியும். டஃப் மைண்டடால் மட்டும்தான் செய்ய முடியும். வந்து இறங்கி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, விச் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் இல்லையா? இப்போ நாசா இந்த சேலஞ்ச் எடுத்து ஜனவரி 22 1967 ஓகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போலோ 1 மிஷன் 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் விர்ஜில் கிரிம்சன், எட்வர்ட் ஒயிட் அண்ட் ராஜர் சஃபே, இந்த 3 பேருமே வந்து நிலாவுக்கு போகிறதுக்காக நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக கிரியேட் பண்ண ஒரு லைக் ராக்கெட் ஸ்பேஸ்ஷிப் மாடியூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஆக்சிஜன் லெவல் உள்ள ரொம்ப அளவுக்கு அதிகமாகி ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகி மொத்த ஆக்சிஜனும் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் எரிஞ்சிடுச்சு. உள்ள உயிரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த இந்த 3 ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஆன் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அப்போலோ 1 ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல போய் முடிஞ்சு ஃபுல்லாகவே பெரிய லாஸில் முடிஞ்சுது. எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு 3 உயிர் போயிடுச்சு. அதுவும் நாட்டில் இருக்க சிறந்த ஆஸ்ட்ரோநாட்ஸில் 3 பேர். வேற யாராவதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? பயந்து சோர்வடைஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க. நாசா அதை செய்யல, ஓகே, யூஎஸ் அதை செய்யல. அவங்க என்ன திரும்ப பண்ணாங்க? திரும்ப ட்ரை பண்ணாங்க. எங்கே தப்பு நடந்ததுன்றத கண்டுபிடிச்சு ஓகே திரும்ப ட்ரை பண்ணாங்க. 3 பேர் இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை பேர் தைரியமாக திரும்ப வருவாங்க யோசிச்சு பாருங்க. பட் வந்தாங்க, அதான் விஷயம். ஸோ இதுதான் அந்த எரிஞ்சு போன மாடியூல் கூட. நீங்கள் இதை பற்றி யூடியூப்லலாம் கூட பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் அந்த கம்பார்ட்மெண்ட் தீ பிடிச்சி எரியும் போது வந்து அவங்க ஃபைனலாக பேசின வார்த்தைகள்லாம் கூட யூடியூப்ல இன்றைக்கும் ஆடியோவாக இருக்குது. நீங்கள் அது விருப்பம் இருந்தால் கேட்கலாம் சரியா? இப்போ அடுத்து நாசா கொஞ்சம் உஷாராகி என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே அன்க்ரூட், அதாவது மனுஷங்க இல்லாமல் வெறும் சேட்டலைட்டை மட்டும் இனிஷியலாக வந்து அனுப்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 11 1967 அப்போலோ மிஷன் பிகன் வித் 4th சப்சிக்வெண்ட் அன்க்ரூட் டெஸ்ட் ஃப்ளைட். ஓகே, அன்க்ரூட்னா என்னது? மனிதர்களே இல்லாத டெஸ்ட் ஃப்ளைட்ஸை அனுப்புகிறாங்க. 4வது 5வது 6வதுன்னு அடுத்தடுத்து வந்து மனுஷங்களே இல்லாமல் லான்ச் பண்ணி அந்த சேட்டலைட் போய் எர்த்தை சுற்றி வருது, திரும்ப பூமிக்கு வருது, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் சார் ஃபஸ்ட்டு சொன்னீங்க அப்படியே 4, 5, 6க்கு போயிட்டீங்களா? இந்த 2, 3 என்னாச்சு அப்படின்னா 2வது 3வது மிஷனுக்குலாம் அவங்க அப்போலோன்னு பேர் வைக்கல சரியா? ஸோ தேர் இஸ் நோ 2, 1, 3. ஓகே, நீங்கள் நெட்டில் கூட அதை பற்றிலாம் படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் 1968 அக்டோபர் 22 வால்டர் ஷிரா, டாக்டர் ஜான் எய்சல் அண்ட் வால்டர் கனிங்ஹாம், இப்படி 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ். இந்த 3 ஆஸ்ட்ரோநாட்டை என்ன தெரியுமாச்சு? சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்புகிறோம். அப்போலோ மிஷனில்
அடுத்து இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்போலோ 7 மிஷன் சொல்லுவோம். இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, 10 நாள், ஓகே, 10 days 20 hours 9 minutes and 3 seconds ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள் 20 மணி நேரம் ஸ்பேஸில் எர்த்தை சுற்றி சேட்டலைட்டில் வந்திருக்காங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 163 வாட்டி எர்த்தை சுற்றிருக்காங்க, 163 டைம்ஸ். ஓகே, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் இங்கே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், பெரிய நம்பராக இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் மிஷன். ஆனால் இவங்க பூமியை தான் சுற்றினாங்க, நிலா பக்கத்தில் கூட போல். இது ஒரு டெஸ்ட் மிஷன் மாதிரி. இதில் என்னென்னலாம் முக்கியமான விஷயம் கவனிக்கிறாங்களோ இதெல்லாம் அந்த நிலாவுக்கு போகிற மிஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்து 1968 டிசம்பரில், நீங்கள் நல்லா பாருங்கள், அக்டோபர் உடனே டிசம்பர் ஒரே மாதத்தில் வில்லியம் ஆண்டர்ஸ், ஃப்ராங்க் போர்மன் அண்ட் ஜேம்ஸ் லோவெல்னு அடுத்து இன்னொரு 3 ஆஸ்ட்ரோனாட் அனுப்புகிறாங்க அப்போலோ 8ல். இது 10 வாட்டி எர்த்தை சுற்றி வருது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக ஒரு அதிகமான கிலோமீட்டரை கவர் பண்ணிட்டு வருது. இது ஒவ்வொன்றும் என்னது, டெஸ்ட்டு. நிலாவுக்கு போகிறதுக்காக இவங்க போய் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இவங்க லைஃப்பை ரிஸ்க் எடுத்து என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டு வராங்க. ஓகே, அடுத்து ஜேம்ஸ் மெக்வெடன், டேவிட் ஸ்காட் அண்ட் ரசல் ஸ்கீவர்கேட். ஓகே, இவங்க எல்லாருமே அப்போலோ 9 மிஷனில் ஏர்த்தை போய் 151 வாட்டி சுற்றிட்டு வராங்க. இவங்க ரிஸ்க் எடுத்து லைஃப்பை பணைய வச்சு அகைன் நிலாவுக்கு வேற யாரோ ஒருத்தர் போகணுன்னு இவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் மே 18, 1969 ஒவ்வொரு மிஷனும் எவ்வளோ சீக்கிரம் நடக்குது பாருங்க. மார்ச்சில் 1, மேல 1. அப்போ இதுக்கு எவ்வளோ காசு செலவாகும், எவ்வளோ கஷ்டப்படணும். தாமஸ் ஸ்டாஃபர்ட், ஜான் யங் அண்ட் யூஜினி செர்னான். ஓகே, இப்படி அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ஆஸ்ட்ரோனாட்ஸ் போகிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க அப்போலோ 10 இவங்க வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூன் லேண்டிங்கான ஒரு ரிஹர்சல் மாதிரி. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக அப்போலோ நிலாவுக்கு போகிறவங்க என்ன ராக்கெட்டில் போவாங்க, என்ன ஸ்பேஸ்ஷிப்பில் போவாங்களோ அதிலே இவங்க போய் ஏர்த்தை 31 வாட்டி சுற்றி பார்க்குறாங்க. ஓகே, 10 டைம்ஸ் ஏர்த்தை ஆர்பிட் பண்ணிட்டு திரும்ப சேஃபாக எர்த்துக்கு வராங்க. அடுத்து ஃபைனலாக இப்போ தான் நம்ம நெயில் ஆம்ஸ்ட்ராங், அதாவது அப்போலோ 11 ஜூலை 16, 1969 ஃபைனலாக நிலாவுக்கு போக வேண்டியவங்க இப்போ தான் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 10 அட்டெம்ப்ட். ஓகே, அப்போலோ 1ல் ஆரம்பிச்சு அப்போலோ 10 வரைக்கும். சரியா? 2 and 3 வந்து அன்மேண்டு, அதுக்கு பேர் வேற வச்சிட்டாங்க, அப்போலோன்னு வைக்கல. ஸோ டோட்டலாக 10 அட்டெம்ப்ட், கிட்டத்தட்ட ஃப்ராங்காக சொல்லணும்னா 10 ஃபெயிலியர் டு கோ டு த மூன். இதில் ஒரு சிலதெல்லாம் சார் எப்படி சார் ஃபெயிலியர்னு சொல்ல முடியும், அவங்க பிளான் பண்ணதே வந்து என்ன அப்படின்னா நிலாவுக்கு போகக்கூடாது, எர்த்தை ஆர்பிட் பண்ணணும் அப்படி தானே. ஆமாம், ஆனால் எர்த்தை ஆர்பிட் பண்ணணும்னா அங்கே என்னெல்லாம் தப்பு நடக்குது அப்படின்றத முன்னாடியே கால்குலேட் பண்ணி இங்கே தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்காக செஞ்ச ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல நிலாவில் கால் வச்சார், பஸ் ஆல்ட்ரின் 2வதாக நிலாவில் கால் வச்சார், அண்ட் மைக்கேல் கோலின்ஸ் கடைசி வரைக்கும் அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளேயே தான் இருந்தாலும் நிலாவில் இறங்கலை, ஏன்னா அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக. இவங்க நிலாவில் மொத்தமாக 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 2 மணி நேரம் 32 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இவங்க ஓகே, மொத்தம் இந்த ஜேர்னி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, 8 நாள் 3 மணி நேரம் 18 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தவரும் போய் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் உயிரோடு இருக்கணும், அங்கே என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு கற்றுக்கிட்டு வந்து இங்கே இவங்க கொடுத்த நாலேஜில் தான் இவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நிறைய லாஸை பார்த்து தான் இது நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் 1968 அப்போலோ 12, 1970 அப்போலோ 13, 1971 அப்போலோ 14. இதில் 1913 நடந்த சம்பவத்தில் நிலா வரைக்கும் போய் நிலா கிட்ட இறங்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஆக்சிஜன் டேங்க் வெடிச்சு இறங்க முடியாமல் அப்புறம் எப்படியோ உயிர் தப்பிச்சு பத்திரமா எல்லாரும் பூமிக்கு வந்து சேர்ந்தாங்க. ஓகே, இதில் எல்லாமே சக்ஸஸ் இல்லை. ஈவன் ஆஃப்டர் சக்ஸஸ் என்னாச்சு, ஒரு சில தோல்விகளும் திரும்ப வந்தது. அப்போலோ 14, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 71 அப்போலோ 15, 72 அப்போலோ 16 அண்ட் கடைசி மிஷன் 1972 அப்போலோ 17. அங்கே தான் வந்து எண்டே ஆகுது. நமக்கு முதல்ல நிலாவில் கால் வச்சாங்கன்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் 6 வாட்டி மனுஷங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப நிலாவுக்கு அனுப்பியிருக்கோம் 1972 வரைக்கும். இன்ஃபேக்ட் இத்தனை தோல்விகளை சந்திச்சதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா நிலாவுக்கு இது வரைக்கும் மொத்தமாக நம்ம 12 ஆஸ்ட்ரோனாட்டை அனுப்பியிருக்கோம். ஓகே, 12 ஆஸ்ட்ரோனாட் என்ன பண்ணியிருக்காங்க, நிலாவோட சர்ஃபேஸில் நடந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 24 பேர் நிலாவுக்கு போயிருக்காங்க. அதாவது ஆர்பிட், நிலாவை சுற்றி ஆர்பிட் பண்ணது 24 பேர், நிலாவில் நடந்தது 12 பேர். நமக்கு அதில் ஒருத்தர் தான் தெரியும் முதல்ல அந்த இடத்துக்கு போனவர். ஆனால் அவருக்கு பின்னாடி அவருக்காக எத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் தோத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பல தோல்விகள் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு வெற்றி எங்கே இருந்தாவது வரும். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி என்ன தெரியுமா, இதுதான்.
நம்ம ஏன் நிலாவுக்கு போகிறதோ இல்லை ஒரு சில ரொம்ப கடினமான விஷயங்களையோ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்? ஏன்னா அது ஈஸி கிடையாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, உங்களுக்கு நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஃபைனலாக எனக்கு எப்போ தான் வெற்றி வரும் அப்படின்றது இல்லை, எனக்கு எத்தனை வாட்டி தோக்கிறதுக்கான தைரியம் இருக்குது. ஹவு மெனி டைம்ஸ் ஆர் யூ ரெடி டு லூஸ்? எத்தனை வாட்டி நீ தோக்க போகிற? ஏன்னா நீ அதிகமாக தோத்தாதான் உனக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். இதை என்றைக்குமே எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. மோர் யூ லூஸ் மோர் யூ வின். ஸோ தோக்கிறதுக்கு என்றைக்குமே பயப்படாத. யூ கோயிங் டு கெட் யுவர் விக்ட்ரி. ஓகே, இப்போது நான் சொன்னதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க. ஓகே, அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி, ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி தோல்வியை சந்திக்கலான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, பர்சனலாக நான் இன்ஃபைனட் டைம்ஸ் தோக்கிறதுக்கு ரெடி. ஏன்னா எனக்கு ஒரு பேராசை இருக்குது, நான் இன்ஃபைனட் டைம்ஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதே நேரத்தில் இன்ஃபைனட் டைம்ஸ் நான் தோக்கிறதுக்காகவும் எந்த ஒரு நேரத்துலையும் தயங்க மாட்டேன், உழைச்சிட்டே தான் இருப்பேன். ஐ வில் கோ டுவர்ட்ஸ் மை கோல், ஐ வில் ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் மை கோல். நீங்களும் அதே மாதிரி போகணும், நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ வித் திஸ், ஓகே, ஐ வில் பி சைனிங் ஆஃப். குட் பை ஃப்ரம் யானியன்ஸ்.